ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உயிரில் பூப்பறித்த தேவதைய கதையோட 12வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த நவீன யுகத்தில் 4G மற்றும் 5G நெட்வொர்க் உபயோகத்தில் சோஷியல் மீடியாக்களில் அதிவேகமாக பரவியது ஆருத்ரன் மகிழினியை உள்ளே இழுத்த காட்சியும் அவன் கேபினை விட்டு வெளியே வந்த காட்சியும். ஆருத்ரனை தொழில் முறையில் சாய்க்க முடியாமல் அவன் மதிப்பை மக்கள் மத்தியில் சீர்குலைக்க இப்படி ஒரு வேலையை பார்த்தது அந்த குள்ளநரி கூட்டம் தன் பாஸின் கட்டளைப்படி. ஆருத்ரனை மட்டுமில்லாமல் மகிழினி நிலையை குலைக்கும் விதமாக ஆருத்ரன் சீக்ரெட் அஃபேர் எக்ஸ்போஸ்ட், இஸ் தர் எனிதிங் ஹேப்பன் இன் தட் ரூம், ஹூ இஸ் ஷீ என்ற தலைப்போடு வீடியோக்கள் மற்றும் படங்கள் அப்லோட் செய்யப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் வந்த பெண் தங்கள் முன் நடமாடுவதை பார்த்து பல பேரின் வாய்க்கு அவள் இன்று அவளாகி போனாள். சில பேரின் கண்கள் மகிழினி மீது பொறாமையில் படிய, இன்னும் சிலரோ இவ பணத்துக்காகத்தான் பின்னாடியே போயிருப்பா, ஹே இந்த பொண்ணு தானே பார்க்க பட்டிக்காடு மாதிரி இருக்கா, இவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா என ஒவ்வொருவரும் அவள் மேல் பொறாமை கொண்டு வஞ்சித்தனர். மகிழினி தன் அப்பாவை நெருங்கும் போது ரூபாவும் தான் போனில் பார்த்த காட்சியை கண்டு கொதித்து போய் சோபனாவிடம், மா அந்த அநாத கழுத பண்ணி வச்சிருக்க காரியத்தை பாரு என காட்ட, அதை பார்த்து ஷாக்கான சோபனா பின் ஒரு விஷம புன்னகையை சிந்தினார். அதை கண்டு காண்டான ரூபாவோ, மா இப்ப எதுக்கு நீ லூசு மாதிரி சிரிக்கிற, அவ பண்ண வேலைக்கு அவளை சும்மா விடக்கூடாது வாமா என அழைக்க, அடியே அவசரப்படாத, இது நமக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு, எப்பவுமே உங்க அப்பா அவளைத்தானே வசதியா பேசுவாரு, இப்ப அவ பண்ண காரியத்தை காட்டி அவரை நல்லா ஏத்தி விட்டு அவ மேல வச்சிருக்க பாசத்தை உடைக்கணும் என சோபனா ஐடியா சொல்ல, எஸ் சூப்பர்மா, இதான் கரெக்ட், எவ்வளோ தைரியம் இருந்தா என் கிரஷ் கூட அவ இருப்பா, அவளை சும்மா விடக்கூடாது என கங்கணம் கட்டிக்கொண்டு இவர்கள் இருவரும் சந்திரனை நோக்கி சென்றனர். மகிழினியும் அப்பாவை நெருங்கி ஒருவித பதட்டத்தோடு நிற்க, அதை கண்டு கொண்ட சந்திரன், என்னம்மா ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என வினவ, அவகிட்ட ஏன் கேட்குறீங்க, அதான் அவ பண்ண காரியத்தை இப்ப ஊரே பார்த்துட்டு இருக்கே என சத்தமிட்டு கொண்டே சோபனா அவர்கள் அருகில் வந்தார். ஏய் சோபனா, என்ன சொல்ற, ஏன் இப்படி கத்துற என ஒன்றும் புரியாமல் சந்திரன் கேட்க, மகிழினியும், நான் என்ன பண்ண சித்தி, என்ன சொல்றீங்க என கேட்க, நல்லா நடிக்கிறடி, ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இருந்துட்டு இப்ப எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க, எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே பாவி என சோபனா அதட்ட, ஏய் சோபனா, மகிழினிய பத்தி இன்னும் ஒரு வார்த்தை சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க என சந்திரன் எகிர, என்கிட்ட என் சண்டைக்கு வரீங்க, உங்க அரும மக பண்ண காரியத்தை பாருங்க, அப்புறம் தெரியும் உங்க மகளோட லட்சணம் என திட்டிவிட்டு ரூபா கையில் இருந்த போனை வாங்கி சந்திரனிடம் காட்டினார் சோபனா. அதை பார்த்த சந்திரன் அதிர்ச்சியாகி தன் மகளை பார்த்தார். பா என்னாச்சு என பதட்டமாக மகிழினி வினவ, ரூபாவோ, உன்னோட அப்பாவி முகத்துல கிழிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் அப்பா ஷாக் ஆயிட்டாரு என மகிழினியை திட்டிவிட்டு சந்திரனிடம், அப்பா எப்ப பாரு மகிழினி மாதிரி நடந்துக்கோ, அவளை போல இருன்னு 1008 அட்வைஸ் பண்ணுவீங்க, பாத்தீங்களா உங்க ஆசை பொண்ணோட நடத்தைய என வஞ்சம் கொண்டு ரூபா பேசுவதை காது கொடுத்து கேட்க முடியாமல் தன் அப்பா கையில் இருந்த போனை வாங்கி பார்த்தாள் மகிழினி. அதில் வந்த செய்தியை பார்த்தவள் அதிர்ந்து அவள் அப்பா முகம் நோக்கினாள். பா இதுல சொல்ற மாதிரி எதுவுமே இல்லப்பா, அந்த ரூம்ல தப்பாலாம் எதுவும் நடக்கலப்பா, நான் உங்க வளர்ப்புப்பா என மகிழினி கதறி அழ, ஏய் சி வாயமுடு, உன் நல்ல வேஷம் கலைஞ்சு போச்சு, அதான் அந்த மனுஷனே பேச முடியாம வாயடைச்சு போய் நிக்கிறாரு, இனியும் உன் நடிப்பு செல்லாதடி, இந்த வீடியோலாம் பார்த்த பிறகும் நாங்க உன்னை நம்பணுமா என சோபனா அவள் மேல் வஞ்சம் கொண்டு சண்டையிட, சித்தி இந்த வீடியோல அவங்க சொல்றது போல எதுவும் நடக்கல, அவரு என திட்டதான் கூப்பிட்டாரு என மகிழினி மேலும் பேசும் முன், ஆமா உன்னை எதுக்கு திட்டணும், அது சரி அதுக்கு எதுக்கு உன் கையை பிடிச்சு இழுக்கணும், திற்றவன் இப்படி நெருக்கமா நின்றுதான் திட்டுவானா, யார்கிட்ட கதை அளக்கிற என சோபனா பொறிந்து தள்ள, தான் நினைப்பதை சரி என்று பேசுபவரிடம் தன் நிலையை எடுத்துரைப்பது வீண் என்று புரிந்து கொண்டு சோபனாவை கடந்து தன் அப்பாவின் கையை பிடித்தாள் மகிழினி. அப்பா என்னை நம்புங்கப்பா, இவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை என அழுது கொண்டே மகிழினி பேச, அப்போதும் சந்திரன் அமைதியாகவே நின்றார். எது உண்மை எது பொய் என புரியாமல் குழம்பி போய் இருந்தார். மாலில் அனைவரும் இவர்களையே பார்த்திருக்க, அப்போது லக்ஷ்மியும் கிருஷ்ணனும் வேக வேகமாக மகிழினியை தேடி ஓடி வந்தனர்.
அவள் அழுது கொண்டிருந்ததை பார்த்ததுமே லக்ஷ்மிக்கு புரிந்துவிட்டது விஷயம் இவர்களுக்கும் தெரிந்துவிட்டது என்று. மகிகண்ணு என லக்ஷ்மி அழைக்கவும் தாயை கண்ட சேயை போல் ஓடி வந்து அவரை அணைத்து கொண்டாள் மகிழினி. அவளுக்குள் இன்னொரு பயம் உருவாக ஆரம்பித்தது. எங்கே ஒருவேளை இவர்களும் தன்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று அஞ்சினாள். அதில் அவள் உடம்பு பயத்தில் நடுங்க அதை புரிந்து கொண்ட லக்ஷ்மி அவளுக்கு தட்டி கொடுத்துவிட்டு, கண்ணு ஒண்ணுமில்லடா, பயப்படாத, இரு வரேன் என அவளை ஆறுதல் படுத்திவிட்டு சந்திரன் அருகில் சென்றார். லக்ஷ்மியை பார்த்துவிட்டு சந்திரன் தலை குனிய, அண்ணா நீங்க தலை குனிற அளவுக்கு ஒன்றும் தப்பா நடக்கல. உங்க மகிழினி எப்பவும் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டா. இத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இருந்தாலும் இப்ப சொல்ல வேண்டிய சூழல் அப்படி ஆயிடுச்சு. இப்ப இருக்க காலத்துல உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமலே அடுத்தவங்க உணர்வை காயப்படுத்துறது தான் இந்த டெக்னாலஜியோட இன்னொரு பக்கம். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, எங்க மேல நம்பிக்கை வைங்க, நாங்க இதை சரி பண்றோம் என சந்திரனுக்கு சொல்லிவிட்டு ஆருத்ரன் இருக்கும் இடத்திற்கு சென்றனர் லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன். என்னம்மா இந்த மேடம் இப்பவும் இவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க என கோபமாக ரூபா கேட்க, அதாண்டி எனக்கும் புரியல, இந்த மனுஷனும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. என்ன ஆனாலும் சரி, இவளை நாம சும்மா விடக்கூடாது என சோபனா கொந்தளிக்க, அதே சமயம் ஆருத்ரன் அறையில் வாட் த ஹெல் இஸ் திஸ் வருண் என ஆருத்ரன் போனில் வந்த காட்சியை பார்த்து கத்தி கொண்டு இருந்தான். ட்ரேஸ் த ஐடி பேக்ரவுண்ட் அண்ட் டேட் ஆல் த பிளடி வீடியோ ஃபுட்டேஜஸ் என ஆருத்ரன் ஆர்டர் போட, டேய் நீ டென்ஷன் ஆகாத, நான் அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அது என்கிரிப்டட் ஐடி, அதான் கொஞ்சம் டைம் ஆகுது. 1 மினிட்ல எல்லாமே கிளியர் பண்ணுறேன் என வருண் சொல்ல, ஐ எம் டேம் ஷூர் ரஞ்சித் பிஹைண்ட் திஸ். சொசைட்டியில் என்னோட மரியாதையை கெடுக்கத்தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் என சரியாக கணித்து ஆருத்ரன் கூற, வருணும் அவனை சும்மா விடக்கூடாது மச்சான், அவனை எல்லாம் அப்பவே தட்டி இருக்கணும் என கோபமாக சொல்ல, டோன்ட் வரி மச்சான், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனோட கதையை முடிக்கலாம். எவ்வளோ தைரியம் தான் அந்த பொண்ணையும் சேர்த்து கேவலப்படுத்துவான் என மகிழினிக்காக ரஞ்சித் மேல் கொலைவெறி கொண்டு பேச, அதை கேட்ட வருணோ மனதிற்குள் புன்னகைத்துவிட்டு சோஷியல் மீடியாக்களில் வெளிவந்த அனைத்து ஃபுட்டேஜையும் அழித்துவிட்டு, ஆல் கிளியர் மச்சான் என சொல்ல, குட், சரி கிளம்பு. இந்நேரம் நம்ம ஆளுங்க அவனை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவனுக்கு இந்த ருத்ரன் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு என தன் கூலஸை அணிந்து கொண்டு வெளியே புறப்படும் நேரம் லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் அங்கே வந்திருந்தனர். தன் பெற்றோரும் இந்த வீடியோவை பார்த்து பேசதான் வந்திருப்பார்கள் என எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு விளக்கம் கூற போனான் ஆருத்ரதேவ். மா, டாடி, டோன்ட் வரி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிஸ்னஸில் என்னை எதுவும் பண்ண முடியலன்னு சில முட்டாள்கள் சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. நவ் ஆல் கிளியர், இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க என ஆருத்ரன் விளக்கம் கூற, டேய் நீ எங்களுக்கு இதை சொல்லவே வேண்டாம், எங்கள் பையனை பற்றி எங்களுக்கு தெரியாதா என கிருஷ்ணன் கூற, எங்க இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், தேவ்கண்ணா நீ இப்போ என் கூட வா என கூறிக்கொண்டே லக்ஷ்மி ஆருத்ரனின் கைகளை பற்றி கொண்டு வெளியே வந்தார். அம்மா எங்க கூட்டிட்டு போறீங்க, என்ன ஆச்சு என ஒன்றும் புரியாமல் ஆருத்ரன் வினவ, தேவ் நான் பண்ண போறது எல்லாமே உன் நல்லதுக்கு தான், ஸோ எதுவும் பேசாம என் கூட வா என சொல்லி கீழே மாலின் மையத்தில் அமைக்கப்பட்ட மேடைக்கு அழைத்து சென்றார் லக்ஷ்மி. லக்ஷ்மி மேடை முன்வந்து மைக்கை கையில் எடுத்து பேச ஆரம்பித்தார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எதுக்கு பேச வந்திருக்கேன்னு ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லாரும் உங்கள் மொபைலில் பார்த்தது வேற யாரும் இல்லை, அவ தான் இந்த ஆருத்ரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வருங்கால மருமகள் மிஸ் மகிழினி என லக்ஷ்மி அறிவிக்க, மகிழினியை வறுத்தெடுத்து கொண்டிருந்த அனைத்து வாய்களும் இப்போது ஷாக்காகி வாயை மூடிக்கொண்டது. இதை கேட்ட ஆருத்ரனோ, மா வாட் இஸ் திஸ், முதல்ல நீங்க கீழே வாங்க என கோபமாக அழைக்க, ஆருத்ரன் பக்கத்தில் இருந்த கிருஷ்ணனோ, தேவ் அமைதியாரு, அம்மா எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு மட்டும்தான், அதை நீயும் நம்புறனா அமைதியா நில்லு என அவனை அடக்க, டாடி திஸ் இஸ் மை லைஃப், எவனோ ஒரு ஃப்ராடு இப்படி வீடியோ அப்லோட் பண்ணா அதை என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா என ஆருத்ரன் கர்ஜிக்க, அப்போது வருணோ, டி மச்சான் அமைதியாரு, இப்போ நீ எது பேசினாலும் அது பிரச்சனை வேற மாதிரி போக வாய்ப்பு இருக்கு, நீயே அந்த ஆப்ஷனை ஏற்படுத்தி கொடுக்காத, எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் என கூறி அவனை அமைதியாக நிற்க வைத்தான். ஆருத்ரனும் வெடிக்கப் போகும் எரிமலையை தன்னுள் அடக்கி கொண்டு சீற்றமாக நின்றான். அதே சமயம் சந்திரன் குடும்பத்தினரும் லக்ஷ்மியின் அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். ரூபாவால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இவளுக்கு இப்படி ஒரு வாழ்வா,
என ஷாக்காகி சோபனா வயிறறிந்து நின்றிருக்க, மா இப்ப என்ன பண்ண போறோம் என ரூபா தன் அம்மாவை இடிக்க, ஏய் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, இந்த கல்யாணம்லாம் நடக்காது. அதுவும் உங்க அப்பாவை பாரு, அவரும் நிச்சயம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இப்ப வர அவளுக்கு ஆதரவா ஒண்ணுமே பேசல. அப்ப அவருக்கும் அவ மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். நான் பாத்துக்கிறேன் விடு என தைரியம் சொல்ல, மகிழினியோ தான் கேட்ட இந்த தகவல் உண்மையா என அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். மேலும் லக்ஷ்மி, இது இந்த வீடியோ வைரல் ஆனதால நாங்க எடுத்த முடிவில்லை. நாங்க ஏற்கனவே இந்த பொண்ணு தான் மருமகன்னு முடிவு பண்ணி தான் அவளை இங்க வரவே வச்சோம். நீங்க எல்லாருமே மார்னிங்கே பார்த்துருப்பீங்க. எங்க வருங்கால மருமகளா அவ தான் குத்து விளக்கு ஏத்துனா. ஸோ இதுலயே உங்களுக்கு நான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்க முடியும். கூடிய சீக்கிரம் நாங்க திருமண நாள் குறிச்சிட்டு அஃபிஷியலா இன்ஃபார்ம் பண்றோம். தேங்க்யூ ஆல் என அனைவருக்கும் அறிவித்துவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கினார் லக்ஷ்மி. லக்ஷ்மி ஆருத்ரனிடம் பேச வர அதை புரிந்து கொண்ட ஆருத்ரன் அங்கிருந்து கோவமாக வெளியேறி தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் புயல் வேகத்தில். அதை பார்த்து லக்ஷ்மி கவலை கொள்ள, கிருஷ்ணனோ, நீ வருத்தப்படாதமா, அவன்கிட்ட வீட்டில் போய் எல்லாமே தெளிவா எடுத்து சொல்லலாம் என புரிய வைக்க, லக்ஷ்மியும் அதை புரிந்து கொண்டு கிருஷ்ணனை அழைத்து கொண்டு மகிழினி குடும்பம் இருக்கும் இடத்திற்கு சென்றார். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க என சந்திரன் கேட்க, நாங்க இந்த முடிவை இப்ப எடுக்கல சந்திரன், முன்னாடியே எடுத்தது தான். நாங்க நாளைக்கு முறைப்படி வந்து பொண்ணு கேட்கலாம் தான் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அதான் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கும் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க எங்களை மன்னிக்கணும் என கிருஷ்ணன் சொல்ல, சந்திரனும் எதுவும் சொல்ல முடியாமல் ஏதோ யோசனையில் நின்றிருக்க, அதை பயன்படுத்தி கொண்ட சோபனா, அதெப்படி எங்களை கேட்காம நீங்க முடிவெடுக்கலாம்? அவர் அமைதியா இருக்கும் போதே உங்களுக்கு புரியலையா? அவருக்கும் இதுல விருப்பம் இல்லை என கராராக சொல்ல, சோபனா அதை நீங்க சொல்ல வேண்டாம், எதா இருந்தாலும் அவரு சொல்லட்டும் என லக்ஷ்மி பதிலடி கொடுக்க, சந்திரன் நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அதை சொன்னாதான் எங்களுக்கும் புரியும் என கிருஷ்ணன் கேட்க, சந்திரனை பேசவே விடக்கூடாது என்றெண்ணிய சோபனா, நீங்க பணம் வச்சிருந்தா நீங்க சொல்றத நாங்க கேட்கணுமா? எங்க பதில் முடியாதுதான். ஏங்க வாங்க போலாம், இதுக்கு மேல இங்க நின்று இவளால இன்னும் அசிங்கப்பட வேணாம் என எல்லோரையும் சோபனா கிளப்ப பார்க்க, மகிழினி எதுவும் பேச முடியாமல் தன் அப்பா தன்னை தவறாக புரிந்து கொண்டாரோ என நினைத்து அழுது கொண்டிருக்க, அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க? நல்ல குடும்பம் அமைஞ்சா போதும்னு சொன்னீங்கல. எங்களை நம்பி உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புங்க. நான் அவளை என் மக போல பார்த்துப்பேன். எங்களுக்கு மகிழினிய ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பையனும் நல்லவன் தான். அவனை பத்தி இதுவரை எந்த ஒரு தவறான செய்தியும் வந்ததில்ல. நீங்க விசாரிச்சு கூட பாருங்க என லக்ஷ்மி மகிழினியை மருமகளாக்கி தீர வேண்டும் என்ற முடிவோடு பேச, மகிமா நீ சொல்லு, உனக்கு எங்க பையனை கட்டிக்க சம்மதமா என கிருஷ்ணன் வினவ, மகிழினி தன் அப்பாவை நோக்க, சந்திரனும் தன் மகளை பார்த்துவிட்டு அவர்களிடம், நான் என் பொண்ணுகிட்ட சில விஷயங்கள் பேசணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு என் முடிவை சொல்றேன் என சொல்ல, சரி அண்ணா நீங்க பேசுங்க, நாங்க வெயிட் பண்றோம் என லக்ஷ்மி கூற, சந்திரன் மகிழினியை அழைத்து கொண்டு தனியே சென்றார். மகிழினியோ, அப்பா நான் எதுவும் தப்பா பண்ணலப்பா, என்னை நம்புங்க என அழ ஆரம்பிக்க, சந்திரனோ, அழாதம்மா, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் அந்த வீடியோவில் வந்த எதையும் நம்பல. நான் என் பொண்ணு சொல்றதை தான் நம்புவேன். நீ எதுக்கு அவரை பார்க்க போன? இதுக்கு முன்னாடியே உனக்கு அவரை தெரியுமா? அவரால் உனக்கு எதுவும் பிரச்சனையா? எதா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் என சந்திரன் சொல்ல, இல்லப்பா அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என அவள் இழுக்க, என்னம்மா சொல்லு என சந்திரன் அவளை ஊக்கப்படுத்த, நான் அவரை லவ் பண்றேன்ப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என பயத்தை விட்டு மகிழினி கூற, என்னம்மா சொல்ற? அவர் எப்படி உனக்கு தெரியும்? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல என அதிர்ச்சியாகி சந்திரன் கேட்க, மகிழினி ஆருத்ரனை காதலிக்க ஆரம்பித்தது முதல் ஆருத்ரனை சந்திக்கும் போதெல்லாம் அவன் நடந்து கொண்ட விதத்தையும் கூறினாள். நான் இன்னும் என் காதலை அவர்கிட்ட சொல்லவே இல்லைப்பா. அதோட அவரோட உயரமும் அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் திட்டுறது எனக்குள்ள ஒரு பயத்தை உண்டாகுச்சு. அதான்ப்பா சொல்லல என மனம் திறந்து தன் அப்பாவிடம் பேசினாள் மகிழினி. அவருக்கு உன் மேல விருப்பம் இருக்கிறது போல தெரியலையேம்மா, அப்புறம் எப்படி நீ அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வ என ஆதங்கமாய் சந்திரன் கேட்க, அப்பா நான் வாழ்க்கையில முதல் முறை ஆசைப்பட்டது அவரு மேலதான்.
இதோ இப்ப நடக்கிற இந்த பிரச்சனையோட முடிவுல கூட ஒரு நல்லது தான் நடக்குது. லட்சுமாவே என்னை பொண்ணு கேக்குறாங்க. நிச்சயம் நான் அவர் பக்கத்துல இருந்தா என்னோட காதலை அவருக்கு என்னால புரிய வைக்க முடியும்பா என மகிழினி தவிப்பாய் சொல்ல, அவங்க குடும்பத்தை நம்பி நிச்சயமா உன்னை நான் கட்டி கொடுக்க தயார். ஆனா கணவனோட அன்பு இல்லாம எப்படிமா நீ எங்க மகிழ்ச்சியா வாழ முடியும் என வருத்தப்பட்டு சந்திரன் சொல்ல, அப்பா என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நானும் ஆர்வம் நிச்சயம் சந்தோஷமா வாழத்தான் போறோம். நான் வேண்டியபடி முருகனே எல்லாமே எனக்கு அமைச்சு கொடுக்கறாரு. அப்போ நான் என் காதல் கிடைக்க கொஞ்சமாச்சும் கஷ்டப்பட வேணாமா? நிச்சயம் ஒரு நாள் நானும் ஆர்வம் ஆத்மார்த்தமான தம்பதியரா வாழ்வோம்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு என அவள் உறுதியாக சொல்ல, சந்திரனும் சிறிது நேரம் யோசனை செய்தார். எப்படியும் சோபனா தன் மகளை நல்ல இடத்தில் வாக்கப்பட அனுமதிக்க மாட்டாள். வேறு வரன் பார்த்தாலும் அவர்கள் குடும்பம் எப்படியோ என பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இங்கே லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் இருவருமே என் பொண்ணை அவங்க மகமாரி நிச்சயம் பார்த்துக்குவாங்கன்னு என்னால் உணர முடியுது. இது வரைக்கும் அவள் ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்கல. ஆனால் இப்போ அவளை தேடி வருது. நிச்சயம் என் பொண்ணோட அன்பு அவருக்கும் புரியும். அந்த முருகன் அதையும் நடத்தி வைப்பாரு என தன் மனதில் முடிவு செய்துவிட்டு, சரி வாமா வெளியில போலாம் என அழைத்து செல்ல, மகிழினி தன் அப்பா என்ன முடிவெடுத்தாரோ என பயந்து கொண்டே பின் சென்றாள். என்னங்க பேசியாச்சா, நம்ம கிளம்பலாமா என சோபனா கேட்க, சந்திரன் அவரை சட்டை செய்யாமல் லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் முன் வந்து நின்றார். அண்ணா என்ன முடிவெடுத்திருக்கீங்க என ஆவலாக லக்ஷ்மி கேட்க, எனக்கு சம்மதம் தங்கச்சி, நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு கேட்டு வாங்க என சந்திரன் சொல்ல, இதை கேட்ட மகிழினி சந்தோஷத்தில் தன் அப்பாவை கட்டி அணைத்து கொண்டாள். லக்ஷ்மியோ, ரொம்ப சந்தோஷம் அண்ணா, உங்க பொண்ணை நாங்க நல்லா பார்த்துப்போம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நாங்க தேதி முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம் என மகிழ்ச்சியாக கூற, ரூபாவோ மகிழினி மேல் வன்மம் கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். சோபனாவோ, எங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க எப்படி முடிவெடுக்கலாம்? எனக்கு இதுல விருப்பம் இல்லை என கோபமாய் சொல்ல, சந்திரனோ, என் பொண்ணை எப்போ நீ உன் பொண்ணு மாதிரி பார்த்துருக்க? அவளை அடிமை மாதிரி தானே நடத்துற. உன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உன் வாயை மூடிட்டு அமைதியா நில்லு என அதட்ட, இதுவரை தன்னை எதிர்த்து திட்டாத கணவன் இன்று இப்படி பேசியதும் அதிர்ச்சியாகி வாயை மூடிக்கொண்டு நின்றாள் சோபனா. பின் சந்திரன் லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணன் புறம் திரும்பி, சரிங்க, நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்ப நாங்க கிளம்புறோம் என சொல்லி அங்கிருந்து கிளம்ப சோபனாவும் பின்னாடியே சென்றாள். மகிழினி ஓடி வந்து தன் லக்ஷ்மாவை கட்டிக்கொண்டாள் உரிமையாக. லக்ஷ்மியும் தன் மருமகள் நெற்றியில் ஆதூரமாக முத்தமிட்டார். மகிமா, இப்ப ஹாப்பி தானே? இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எதுனாலும் நாங்க இருக்கோம் என கிருஷ்ணன் அன்பாக சொல்ல, அவள் ஆம் என்பது போல் தலையசைத்தாள். சரிடா கண்ணு, கிளம்பு, நாங்க சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வரோம் என சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் லக்ஷ்மி. மகிழினியும் இன்னொரு முறை லக்ஷ்மியை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். எது எப்படியோ, இனி மகி நம்ம வீட்டு மருமக, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என லக்ஷ்மி கிருஷ்ணனிடம் சொல்ல, சரிதாமா, இனி எல்லாமே சீக்கிரம் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்கிருந்து கோவமா போனானே உன் பையன், அவன் என்ன சொல்ல போறானோ, அவனை போய் முதல்ல ஒத்துக்க வைப்போம். பிறகுதான் நாம பொண்ணு கேட்கவே போக முடியும் என நிதர்சனத்தை எடுத்துரைக்க, அதுவும் சரிதான், அவன் நம்ம பையங்க, அதுவும் இல்லாம அவன் கேட்ட மாதிரி தானே பொண்ணு பார்த்துருக்கோம், அதனால பார்த்துக்கலாம் வாங்க என உறுதியாக லக்ஷ்மி சொல்ல, சரி போலாம் வாமா என அழைத்து கொண்டு அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பினர். ஆருத்ரன் இதற்கு ஒத்துக்கொள்வானா? மகிழினியை கரம் பிடிப்பானா? இல்லை அவள் காதலை வதைப்பானா? பார்ப்போம். ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வர வியாழக்கிழமை அன்னைக்கு வெளிவரும். தேங்க்யூ.